ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங்ஸ் ஆஃப் டயர் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே இந்த அனிமையில் மோஸ்ட்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போகும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங்ஸ் ஆஃப் டயர் சீசன் 2 எபிசோட் 2. இப்போ ஒரு ரோயன்ஸ்க்கு அவங்க வந்திருக்காங்க. ஓட்டையா நம்ம ஹீரோ பார்க்குறேன். நீங்க ஒரு வாழ்க்கை காமிச்சா கண்டிப்பா அங்கே ரெலிக் இருக்கும், ஸோ உள்ள ரெலிக் இருக்கா அப்படின்னு சொல்லி டீனா வந்து கேட்குறா. இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸோ மானா மெட்டீரியலோ இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. ஸ்ரீ நீ எதுக்கு தேவையில்லாம வந்தா நம்ம ஹீரோ கேட்டா. இந்த இடத்துல சாண்ட் ராபிட்ஸ் இருக்கும், உனக்கு எஸ்கார்ட் வேண்டாமான்னு ஸ்ரீ கேட்குறா. சாண்ட் ராபிட்ஸ்லாம் ரொம்ப வீக்கானது, நான் கூட தோக்கடிக்க முடியும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். உள்ள போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். டீனா கொதிக்கிறா. நம்ம ஹீரோ நினைச்சா வின் பண்ணாம ஒரு கோலம், அதை வச்சு தான் இதோட அண்டர் கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அகாஷிக் டவரோட லேப் இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்குன்னு ஸ்ரீ சொல்றா. லேபோட என்ட்ரன்ஸ் ராபிட் நெஸ்ட் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிருக்கோன்னு வா சொல்றா. இது பார்க்க ராபிட் நெஸ்ட் மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏதோ ஒன்று தோண்டிக்கிட்டு வெளியே வருது. இதை ஹிஸ்டரி புக்ஸ்லயே எழுதலாம், அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ யாரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, ஓ நான் ராபிட் ரிசர்ச் சென்டர்ல இருந்து வரேன், என்னோட பேரு அலிகோ, நான் ராப் ரிசர்ச் ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்காக தான் வந்தேன், பட் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் இவ்வளோ கிட்ட ஏண்டா வாரா நம்ம ஹீரோ பார்க்க மண்ணை தோண்டிட்டு இருந்தா. ரெட் கலர்ல ஏதோ ஒரு கண்ணு சைட்ல இருந்து பாக்குறத காமிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய லேப் இருக்குன்னா ராபிட்ஸ் தான் சேர்ந்து இதை செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ராபிட்ஸ்க்கு இன்டெலிஜென்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆளு மேஜிக் டவரோட லேபை வந்துட்டு ராபிட்ஸ் தான் பண்ணிருக்கேன்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுதான் ராபிட்ஸோட மிகப்பெரிய ஜங்ஷன் நினைக்கிறேன். இந்த சாண்ட் ராபிட்டை சமைச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், அதுக்கு தான் மெயினா இங்க வந்தேன் அப்படின்னு அந்த ஆளு சொல்லவும் சாப்பிட்றதான் ரிசர்ச்சா நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ராபிட் சிவிலைசேஷனை கிரியேட் பண்ணிருக்கு, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போலன்னு ஸ்ரீ சொல்ற. ரிசர்ச்ல இதை எவ்வளவு டேஸ்டா சமைக்க முடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு அந்த ஆளு சொல்றான். அப்ப சாப்பிட்றதான் ரிசர்ச்சா நம்ம ஹீரோ கேட்டா. பாடியை சுத்தி அந்த ஓட்டிக்குள்ள இருந்து வெளியே வரா. மாஸ்டர் காப்பாத்துங்க அப்படின்னு டீனா ஓடிட்டு இருக்கா. அதுதான் கிங் ஆஃப் சாண்ட் ராபிட்ஸ் நினைக்கிறேன். அதை பிடிக்காம விட மாட்டேன்னு அந்த ரிசர்ச்சர் போர்டு தான் ஹவுஸ் ஆஃப் கிளாடிஸ்ல எக்லரை மாஸ்க்ல இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அது போக வேற நிறைய லெட்டர்ஸும் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கு அப்படின்னு ஈவா எக்ஸ்பிளைன் பண்ணா. பொம்மைங்களை வச்சு நம்ம ஹீரோ ப்ரொஜெக்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். இது என்னதுன்னு ஈவா கேட்கவும் இன்னும் அந்த லெவல் 1 வால்ட்ல இருந்து கொண்டு வந்த ரெலிக்கா அப்ரைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மிராஜ் ஃபார்ம், இந்த மாதிரி எலியோஷன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். 40 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல என்னால எதனால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், இங்க பாரு நம்ம ஹீரோ செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு நான் இதுக்கு ஒரு ப்ராப்பர் தேங்க்ஸ் சொல்லணும்ல ஹீரோ நினைக்கிறேன். இங்க அகாஷிக் டவரோட ஆளுங்களை இவங்க ஒரு 3 பேரை பிடிச்சி வச்சிருந்துருப்பாங்க. நீ கொடுத்த கலர் வாட்டரை ஊத்தி உங்களை விசாரிச்சிட்டேன், உண்மை வழிய வரலன்னு லிஸ்ட் சொல்றான். ஆக்ஷன்ல கோலமா வாங்கிட்டு வந்தது கிரக்குன்னு நினைச்சிட்டு அவனை இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் இவனுங்க பிடிச்சி வச்சா கிரக்காச்சும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். யார் அனுப்புனா உண்மையை சொல்லலைன்னா இவனுங்களை கொண்டலாமா அப்படின்னு கேட்கவும் இவங்கெல்லாம் ஆல்ரெடி மோசமான வேலையை பார்த்தவங்க, இனி நமக்காக மோசமான வேலையை பார்ப்பாங்கன்னு ஸ்ரீ சொன்னா. ஒன்னு மாதிரி ஒருத்தருக்கு ஒர்க் பண்றதுக்கு சாகிறதே மேலேருந்து அவங்க நினைப்பாங்க அப்படின்னு லிஸ்ட் கேட்கறா. அப்படிதானே அப்படின்னு அவ அடிக்கிறா. சாரி டீனா, அவ்வளோ பெரிய சாண்ட் ராபிட் வரும் நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ட்ரையல்னு எனக்கு தெரியாம போச்சு மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லுவோம். மன்னிப்பு கேட்கிற விதமா நான் உனக்கு ஒரு ரெலிக்க கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொன்னா. டீனோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. இவா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஒரு ரெலிக்க கொடு, ராபிட் கிட்ட இருந்தெல்லாம் ஓடி இருக்கான்னு லிஸ் வருவோம். ஸ்ரீ நீங்க ஏன் லிஸ் கிட்ட சொன்னீங்கன்னு கேட்கவும் உருவாகணும்ல அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. சாதாரண ராபிட் கிட்ட இருந்தெல்லாம் நீ ஓடி இருக்கல அப்படின்னு சொல்லி லிஸ் டென்ஷன்ல அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. டீனாவை ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி அவளுக்கு ஒரு ரெலிக்க கொடுக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக்குற மாதிரி ஏன்ட்ட ஒன்று இருக்குன்னு அந்த மாஸ்க் நம்ம ஹீரோ காமிக்கிறான். இது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவ நினைச்சா. ஆர்க்கே அட்டாக் பண்ற அளவுக்கு எக்ல ஸ்ட்ராங் ஆனா இதுவும் ஒன்னு ஸ்ட்ராங் ஆக்கும் நம்ம ஹீரோ சொல்றேன். இது புதுசா ஒரு பிரே கிடைச்சிருக்கான்னு அந்த மாஸ்க் பாக்குது. இது வலிக்காது கவலைப்படாத நம்ம ஹீரோ கொடுக்குறான். லிசிட்டினாவை பிடிச்சி தள்ளி விடுவான். அந்த மாஸ்க் மூஞ்சில ஒட்டிக்கிது. மாஸ்க் கண்ட்ரோலுக்கு போகுவோம். அவ டக்கு நம்ம ஹீரோவை போயிட்டு பிடிச்சி வச்சுக்கிறா. லிஸ் ஸ்ட்ரீ நீங்க மாஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அவர் எனக்கோ வேணும் அப்படின்னு வா சொல்லவும் அவ்வளவு தைரியம் உனக்கு வந்துச்சான். லிஸ்ஸும் ஸ்ட்ரீயோ டென்ஷன் ஆகுறாங்க. கிரேசி டீனோவா மாறிட்டா நம்ம ஹீரோ பாக்குறான். எல் மாஸ்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காரு. மாஸ்க் இன்சிடென்ட்ல ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஹவுஸ் ஆஃப் கிளாடிஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஜாபை கேட்டிருக்காங்க. நார்மலி ஹண்டர்ஸ்னாலே அவங்க வெறுக்கிறவங்க, பட் இந்த தடவை உங்ககிட்ட ஜாபை கேட்டிருக்காங்க. ஹண்டர்ஸ் மேல நல்ல மரியாதை வர்றதுக்கு இந்த ஜாபை நீ தான் முடிச்சாகணும்னு சொல்லுவோம். மார்க்க பண்ண சொல்லுங்க நம்ம ஹீரோ சொன்னா. ஆல்ரெடியே நீ எந்த ஜாபையும் அக்செப்ட் பண்ணல, கில்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, கோட்டால நீ ஒரு ஜாபை கூட இன்னும் முடிக்கல, அச்சீவ் பண்ற எல்லா ஜாபுக்கும் மத்தவங்கள பேர் வாங்க விட்டுருது. இன்சிடென்ட்ல கூட அதான நடந்ததுன்னு கேட்கப்போ பட் உண்மையிலேயே நான் எதுவும் பண்ணல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஹவுஸ் ஆஃப் கிளாடிஸோட ஜாப் எடுத்துட்டு நார்த் சைடா போனவங்க சொல்லுவோம். என் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு டைம் வரும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். கோட்டா இருக்கிறதுனால ஜாபை முடிச்சாகணும், பட் நான் எப்படி அதை பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா. கிட்ட கொஞ்சம் பேசணும்னு 2 பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க. இவங்க யாரு நம்ம ஹீரோக்கு தெரியல, நீங்க விட்ரா பண்ணிக்கோங்க. அகாஷிக் ட்ரவரை நாங்க தான் பாத்துக்கிட்டோம், ஆளுங்களை நீங்க அந்த இன்சிடென்ட்ல சூப்பரா ஹேண்டில் பண்ணீங்க, பட் அவங்க எங்களோட எதிரி, ஸோ நீங்க இதுல இருந்து விலகிக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். என்னத்தை வா சொல்றா நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஆர்டி விலகிக்கோன்னு ஆர்டர் போடுற மாதிரி அவர்கிட்ட பேசுறேன்னு கூட இருக்கிற பொண்ணு சொல்லுவோம். மாதிரி 1000 ட்ரிக்ஸ் ரொம்பவே திறமசாலி, ஸோ அவர்கிட்ட இப்படிதான் நெகோசியேஷன் பண்ணி ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. போற ஒருத்தர், பட் இந்த இன்சிடென்ட்டை எங்க கிட்ட ஹேண்டில் பண்ண விட்டுருங்களேன்னு சொல்லுவோம். சரி ஆர்டி நான் அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். லெவல் 9 ஆகுறதுலாம் எனக்கு பெருசா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல, இந்த கேக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தருது நம்ம ஹீரோ அதை சாப்பிட்றான். லிஸும் ஸ்ட்ரீயும் தான் அந்த மேஜிக்
மேஜிக் டவர்ல ஏதோ இன்வால்வ் ஆயிருக்காங்க போல. சரி அதை ஸ்டாப் பண்ண சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோ நினைச்சா. அவளோட ஒத்துழைப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஆர்டி சொல்றா. அர்னால்டோ அவன் ஆளுங்களும் வரவும் நீ யாரா நம்ம ஹீரோ கேட்கறாங்க உன் கூட ஃபைட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லவும் அதுக்கு நீங்க என் டீம் மெம்பர்ஸ் தாண்டோன்னு சொன்னா எவனோ அதுக்கு ஒத்துக்கிடல. ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற 1000 ட்ரிக்ஸ்ன்னு சொல்லவும் நீங்க எங்களோட ரெக்வஸ்ட்டை ஏத்திருக்கீங்க. சோ பதிலுக்கு இவங்களை நாங்க ஹேண்டில் பண்றோம். ஹிடன் கார்ஸோட மெம்பர்ஸை குறைச்சி எடை போடாதீங்கன்னு வா சொல்லவும் ஸ்ட்ராங்கான அப்சல் இன்ஃபர்னோ தானே அதோட லீடர். ஹிடன் கார்ஸ்ல இருக்கிற எல்லாருமே மேஜஸ் தான் அப்படின்னு ஆய் பாக்குறேன். வந்துட்டுமா நம்ம ஹீரோ கேட்டு ஜன்னல் வழியே இப்ப நம்ம ஹீரோ எகிரி குதிக்கிறாங்க. அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஹிடன் கார்ஸ் ஆளுங்களா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா மூஞ்சியை நம்ம ஹீரோ ஃபேக்கா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறான். மத்தவங்களும் அதை ஆர்க்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பிளேட்ஸ்க்கு அரசர் உங்களை இன்வைட் பண்ணிருக்காரு. எம்பரர் பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர் மட்டும் தான் இன்வைட் பண்ணுவாரு. நீங்க இதுல கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எவா பேசிட்டு இருக்கோம். போச்சு பெரிய பிரச்சனை. என்னது ஸ்ட்ராங்கானவங்களை கூப்பிடுவாங்களா? அப்புறம் இதுக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா ஒரு வாரத்துல கேபிட்டல்ல அந்த மீட்டிங் நடக்க போகுது. இவங்க திறமையை புரிஞ்சு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நான் வெக்கேஷனுக்கு போறேன். டயத்துக்கு திரும்ப வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். வெக்கேஷனுக்கு போறமா சூப்பர் நானும் வரேன் லிஸ்ட் சொல்றான். அட்லீஸ்ட் 3 வாரமாச்சும் நம்ம இங்க இருக்க கூடாது. போகிற டிராவலிங் டயத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் அகஹாஷா டவரை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு ஸ்ரீ யோசிச்சு உனக்கு சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஓ அந்த டவர் ஆளுங்களை பாத்துக்கிட்ட நான் வேற ஆளை செட் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். கிராய் நீ ஜீனியஸா எல்லாத்தையும் பக்கவா பிளான் போடுறப்ப கிளாமியும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. வெக்கேஷனுக்கு போற யாரெல்லாம் வாரீங்கன்னு லிஸ்ட் கேட்கவும் அச்சோ திடீர்னு எனக்கு வயிறு வலிக்குது. ஐயோ என் பாட்டி இறந்து போயிட்டாங்க. நாளைக்கே என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி வரலங்கிறத இன்டெரக்டா சொல்றாங்க. மொத்தமா போனாலும் நல்லா தான் இருந்திருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறது. போய் நின்னா அந்த ரேபிட் இருந்து நான் ஓடி இருக்க கூடாது. மாஸ்க் போட்டோன்னே அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு டீனோ பயந்துட்டு இருக்கா. வெக்கேஷனுக்கு போற வாரியான்னு கேட்கவும் மாஸ்க் போட்டோன்னே மாஸ்டர் கிட்ட அப்படி நடந்துகிட்டே நான் வெக்கத்திலேயே செத்துருவனவா சொன்னா. நீ வாரியா இல்ல உன் தூங்கு முஞ்சியோட கிராய் முன்னாடி ஒன்னு போய் நிப்பாட்டமான்னு லிஸ்ட் கேட்கவும் டக்குன்னு அவ்வளோ கிளம்பியிருத்தா. 3 பேரும் ஹெல்ப்பா இருப்பாங்க. ஹாய் சொல்லுங்க ஸ்ரீ சொன்னா அவனுங்க அமைதியா இருக்குமா பட்டன் அழுத்தவே ஷாக் அடிக்குது. அகஹாஷா டவரோட அந்த அடியாளங்களும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. வெக்கேஷன் கிடையாது மாஸ்டரோட 1000 ட்ரையல்ஸ்ல இதோ ஒன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டீனோ வரமாட்டேன்னு பயந்துட்டு இருக்கா. உண்மையிலே நான் வெக்கேஷனுக்கு தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 1000 ட்ரிக்ஸ் கேபிட்டல் விட்டு போயிட்டான். அர்னால் டீம் நம்ம ஹீரோவை துரத்தி வர ட்ரை பண்றாங்க. அடிசோட ரெக்வஸ்ட்டை முடிக்காம அவன் கிளம்பிட்டானான்னு கில் மாஸ்டர் பாக்குறாரு. பட் அவர் நார்த் சைடு தான் போயிருக்காருன்னு சொல்லவும் ஜாப முடிக்க போறதையா அவன் வெக்கேஷனா எடுத்துக்கிட்டானா. அச்சோ கிளாடிஸோட அந்த லெட்டரை காமிச்சாதான் அவனை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. லெட்டர் தான் அவனுக்கு ஐடென்டிட்டியை சீக்கிரம் கிராய் கிட்ட போய் இதை கொடுன்னு சொல்லவும் கோலேவும் ஹண்டர்ஸை கூப்பிட்டு கிளம்புறதுல நம்ம கொஞ்சம் பேர் டிராவல் பண்றது ரிஸ்கியே அப்படின்னு சொல்லி எவா யோசிச்சுட்டு இருந்தா. 2 பேருமே கிராயை பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களோட 1000 ட்ரையல்ஸ்னு நம்ம சிக்கலன் கில்ட் ஆளுங்க யோசிச்சுட்டு இருந்தா. ஹிடன் கார்ஸும் அகாஷா டவரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லவும் இருக்காரு. நம்ம அவங்கள அட்டாக் பண்ணதுக்கு நம்ம தலையும் சேர்த்துல ஊர்லன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது வெக்கேஷன் இல்ல 1000 ட்ரையல்ஸ் தான். டீனோ இங்க பயந்துட்டு இருக்கா. பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடி வந்தாச்சு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹவுஸ் ஆஃப் கிளாடிஸ்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாவா கொடுத்துட்டு விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசர் 3 வாரத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறாரு. இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரம்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ ஊரை விட்டே ஓடி வந்திருக்கான். அண்ட் அர்னால்டோ கில்டு ரிசப்ஷன் லேடியோ துரத்தி நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.